அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி நாட்களில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானின் அருளை கிடைக்கக்கூடிய ஒரு விரதமாக தான் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுது. இந்த மகா சிவராத்திரி நாட்களில் நாம் அசைவ உணவுகளை தவிர்த்து சிவபெருமானை முழு மனதோடு நாம் வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுக்கான ஒரு ராத்திரி அப்படின்னு பார்த்தா இந்த மகா சிவராத்திரி. அன்றைய தினத்தில் சிவபெருமானை நம்ம முதல் கடவுளாக நின்று வழிபடுவது இன்னும் சிறப்பு. புனிதமான முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது தான் மகா சிவராத்திரி. மாசி மாத சதுர்த்தியில் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி மிக சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ருத்ரன் என்று சிவபெருமான குறிப்பிடுவதாகும். சிவனுக்கு 11 வகையான புனித பொருட்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு ருத்ராபிஷேகம் என்று பொருள். வேத மந்திரங்கள் முழங்க செய்யப்படும் இந்த அபிஷேகம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அபிஷேகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நாம் சிவபெருமான வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை நாம் முழு மனதோடு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சுத்தமான தண்ணீர், தயிர், அது மட்டும் இல்லாமல் தேன், பன்னீர், கரும்பு சாறு, பால், கொம்பு, அது வில்வ இலைகள், தூபம், தேங்காய், நெய், கற்பூரம் போன்ற பொருட்களை வைத்து செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகம் ருத்ராபிஷேகமாக இருக்குது. இது மூலம் நாம் சிவன் பெருமானின் அருளை முழு மனதோடு பெறலாம். ருத்ராபிஷேகம் எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தா, முதல்ல பூஜைகளுக்கான பொருட்களை சுத்தமாக கழுவி எடுத்துக்கொண்டு பூஜைக்கு தயாராக வேண்டும். தண்ணீர், மலர்கள் ஆகியவற்றை வகையில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நடைபெறுவதாக ருத்ராபிஷேகம் செய்கிறீர்களோ அந்த வேண்டுதல் மனதில் நினைத்து சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். முதல்ல விநாயகரை நம்ம வழிபட்ட பிறகு சிவன், முருகன், நந்தி ஆகியோரை மனதார நினைத்து வழிபட்டு நாம் அபிஷேகத்தை துவங்க வேண்டும். முதல்ல ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நாம் பால், தண்ணீர் போன்ற பொருட்களையும் கரும்புச்சாறு போன்ற பொருட்களையும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்யும் போது மனிதருக்கு நாம் இடைவிடாமல் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை அல்லது சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை நம்ம மனதார உச்சரித்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அபிஷேகம் முடிந்த பிறகு சிவலிங்கத்தை நன்கு துடைத்து வீட்டில் அலங்காரம் செய்ய வேண்டும். சிவலிங்கத்திற்கு சந்தனத்தால் நாம் திலகமிட்டு தூப ஆராதனைகளை காட்டி வழிபட வேண்டும். அபிஷேகம் பூஜையில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அதனை மன்னித்து அருள வேண்டும் என்ற சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டு பழங்கள், இனிப்புகள் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நாம் முழு மனதோடு சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்கான ஒரு இரவு அப்படின்னு பார்த்தா இந்த மகா சிவராத்திரி. முதல் கால பூஜை மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இது போல நாம் சிவபெருமானை வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமாக தான் இருக்குது. சிவராத்திரி அன்று முழுவதுமே விரதம் இருந்து நாம் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபட வேண்டும். 4 கால அபிஷேகங்களை தவிர்க்கலாம். ஓ நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது இன்னும் சிறப்பு. பெரும்பாலானோர் பழங்கள் மற்றும் நீரந்தி விரதம் இருப்பாங்க. அடுத்த நாள் காலை பூஜையை முடித்து விரதத்தையும் நிறைவு செய்வாங்க. இதுபோல் சிவபெருமானை நினைத்து நாம் விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்குது. இந்த நாட்களில் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றியிருக்காரு என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் புராண நிகழ்வும் ஏற்பட்டிருக்கு. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு முறை தம்மில் யார் பெரியவர்கள் என்ற சண்டை ஏற்பட்டது. அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவருமே சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அதை ஏற்ற சிவபெருமான்
நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவரும் முன் தோன்றியிருக்காரு. நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவ மிக பிரகாண்டமாக காட்சியளித்தது. ஒரு நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமிருந்து தனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர்கள் ஆவார் என்று சொல்லியிருக்காங்க. உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சென்றிருக்காரு. நெருப்பு பிழம்பின் அடியை காண்பதற்கு பூமியை துளைத்து சென்றிருக்காரு. பிரம்மாவோ அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிழம்பின் முடியை கண்டு வருகிறார். அவர் உயர பறந்து சென்றார். பல ஆண்டுகள் யுகங்கள் முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலுமே அந்த நெருப்பு பிழம்பின அடிமுடியை காண முடியவில்லை. இது ஈசனின் செயலாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்து விஷ்ணு தனது முயற்சிகளை கைவிட்டு திரும்பி வந்திருக்காரு. அவரிடம் இருந்து ஆணவங்கள் காணாமல் போய்விட்டது. பிரம்மாவிடம் இருந்து அகந்தை மட்டுமே நீங்கவில்லை. உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி சென்றிருந்தார். பிரம்மா ஒரு தாளம்பூவை பார்த்தார். அந்த தாளம்பூ ஈசனின் முடியில இருந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கார். நெருப்பு பிழம்பின் முடியை நான் கண்டுவிட்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டிருக்கார். தாளம்பூவும் அதற்கு சம்மதித்து தரை இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொன்னது. உடனே நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. அந்த நெருப்பு பிழம்புல இருந்து சிவபெருமான் வெடித்து கொண்டு சிவலிங்க வடிவில் வந்திருக்கார். விஷ்ணுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை அழித்து கொடுத்தார் சிவபெருமான். பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலர்களாக மாறிவிடுவாய் என்று சாபமிட்டிருக்காரு. இந்த நிகழ்வு நடந்தது திருவண்ணாமலையில் என குறிப்பிடப்படுது. இதன் மூலம் திருவண்ணாமலையில் தான் முதல்ல அக்னி தோன்றியது என்று சொல்லியிருக்காங்க. அக்னியில் இருந்து தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீய ஒளிகள் தோன்றியன என புராணங்களில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்க அவர் வடிவில் காட்சி கொடுத்திருக்காரு. இதனால் திருவண்ணாமலையில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாக இருக்குது. மாசி மகா சிவராத்திரி அன்று நடந்ததாகவும் மகா சிவராத்திரி மிக சிறப்புக்குரிய ஒன்றாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி தினத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. பொதுவாக இந்த மகா சிவராத்திரி நாட்களில் மேச ராசியில் 11வது வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிரக சேர்க்கையிலால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்குது. நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வணிகர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வேலையில் வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசியில் 2வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையினால் இந்த சதுர்கிரக யோகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இதுவரை சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கடனால் சந்தித்து வந்த மன அழுத்தம் குறையும். செலவுகளை குறைத்தால் வங்கி இருப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த உங்களுடைய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல்நலம் மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு பிணைப்பு அதிகரிக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை 6வது வீட்டில் 4 கிரக சேர்க்கையினால் சதுர் கிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால் பாரம்பரிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலத்தில் மேற்கொள்ளும் விஷயங்கள் வாழ்நாள் முழுவதுமே நல்ல ஒரு பலன்களை அளிக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவரது நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கும்பராசியை பொறுத்தவரை 4வது வீட்டில் 4 கிரகங்களின் சேர்க்கையினால் இந்த கிரக யோகம் உருவாகி இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவாங்க. பண வரவு அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் தீரும். தொழிலில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகும். தங்கம் வெள்ளி போன்றவற்றெல்லாம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானின் அருளை பெறக்கூடிய ஒரு ராசிகளாக தான் இந்த 4 ராசிக்காரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.